திருசு திருசா ஏமாத்துறதுல திராவிடத்திற்கு நிகர் திராவிடர்கள் தான். அதுல திமுகவை எந்த கொம்பனாலையும் அடிச்சுக்கவே முடியாது. பெருமை பேசுவாங்களே திமுககாரங்களாம், எந்த கொம்பனாலையும் எங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுல, ஃபோர்ஜரி பண்றதுல, ஏமாத்துறதுல, 420 வேலை பார்க்கறதுல, பித்தலாட்டம் பண்றதுல, பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறதுல திமுகவை எந்த கொம்பனாலையும் அடிச்சுக்க முடியாது. அப்படி வந்து இப்ப சமீபத்தில் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 2021க்கு பிறகு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம். சரி, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, உயர்கல்வியில மாணவர்களுடைய சேர்க்கையை நாங்க அதிகப்படுத்த போறோம். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை தரம் உயர்த்துவதற்கு அவங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலா இருக்குது. கல்வி இங்க வியாபாரமாக்கப்பட்டுருச்சு, இங்க பணத்துக்கு தான் கல்வியை விற்கிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க இல்ல இல்ல, அதெல்லாம் அரசு பள்ளிகள் இருக்குது, அரசு கல்லூரிகள் இருக்குது, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது, அந்த கல்லூரிகளில் சேர்ந்து மாணவர்கள் இலவசமாக படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வாய் முழுக்க பொய்யை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிற திமுக, உயர்கல்வி மாணவர்களுக்கு நாங்கள் இந்த 1000 ரூபாயை கொடுப்போம், அப்போ கல்லூரி பயில்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அமல்படுத்தணுங்கிறாங்க. திமுக எப்பவுமே பேர் வைக்கும், ஆனால் சோறு வைக்காது. ஜெயக்கடான்னு ஒருத்தனுக்கு பேர் இருக்குமாங்கிறது கூட தெரியாமல் அந்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்க, ஜெயக்கடான்னு பேர் வச்சாங்க, அப்பாவோட பேர் என்னங்கிறது தெரியாமல் பேர் வச்சாங்க. அப்படி பேர் வைப்பாங்க தினுசு தினுசா, ஆனால் சோறு வைக்க மாட்டாங்கன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் இந்த திமுகவினுடைய உடன்பிறப்புகளை நம்பி வாக்களித்த மக்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய இடியை இவங்க இறக்கி இருக்கிறாங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இனிமேல் உயர்கல்வி கற்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளுறதுக்காக ஒரு மசோதாவை சட்டமன்றத்தில் போட்டிருக்கிறாங்க. அனைத்துலகம் அசுரன் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்தாலே இந்த தகுதத்தா வேலை காட்டுறதுல அவங்கள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க திருட்டுத்தனம் பண்ணதான் செய்வாங்க. எப்படி ஒரு திருடனுக்கு வந்து தான் திருட்ட விட்டுட்டேன்னு சொன்னாலும் அவன் கை சும்மா இருக்காதோ, திருப்பி திருட தோணுமோ, அது போல திமுக ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அப்படியே மாற்றி செயல்படுத்துவாங்க. அப்படி 2008 கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது, அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்தாங்க. அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் மயப்படுத்தி அதை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்டாங்க. அந்த சட்டத்தை போட்டதனுடைய நோக்கம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக இருந்தது, அல்லது தனியார் கல்லூரிகளை பல்கலைக்கழகமாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த சட்டத்தை கொண்டு வந்ததற்கு பின்னாடி திமுக காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா திமுகவை சார்ந்தவர்கள் நிறைய கல்லூரிகள் வச்சிருந்தாங்க, அதில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக சேர்த்து வச்சிருந்தாங்க. நிர்வாகத்தை வந்து 2 பேரும் பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு. அது இல்லாமல் தனியார் கல்லூரிகளும் வச்சிருந்தாங்க. அந்த தனியார் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றுறதுக்கு அந்த சட்டத்தை அன்னைக்கு போட்டாங்க. அன்னைக்கு இருந்த பேராசிரியர்கள், அன்னைக்கு இருந்த மாணவர்கள் எல்லோரும் போராடி ஐயா கலைஞர் கருணாநிதியினுடைய மண்டல நறுக்குன்னு கொட்டு வச்சு அப்படியெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த சட்டத்தை வாபஸ் பெற வச்சாங்க. அன்னைக்கு அந்த சட்டத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா நம்ம தங்க மயிறு, கோல்டன் ஹேர் இருக்காருல, பொன்முடி, அவர் தான் அன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. அன்னைக்கு அதை கொண்டு வர்றாங்க. அதில் வந்து 4 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் 2 தனியார் கல்லூரிகளும் பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டுச்சு. அப்புறம் போராட்டம் நடத்தினாங்க, அதை வாபஸ் வாங்கினாங்க. அன்னைக்கு வந்து திமுக அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே மாணவர்கள் கிளர்ச்சி எழுந்துரும், அப்போ வேற வழியே இல்லை, இதை பின்வாங்குவோன்னு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் 10 ஆண்டுகள் அதன் பிறகு ஆட்சிக்கு வராத திமுக செயல்படுத்த முடியல. அப்போ தனியார் கல்லூரிகள் நடத்துகிறவங்க, அரசு உதவி பெறும் கல்லூரிகளை நடத்தக்கூடிய அந்த தாளாளர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வருமானம் குறைஞ்சு போச்சு, மாணவர்களுடைய சேர்க்கை இருந்துச்சு, மாணவர்களுடைய சேர்க்கையில் பணத்தை நிறைய அடித்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தான் அந்த சட்ட வரைவை கொண்டு வர்றாங்க. அதை தடுத்து நிறுத்துறாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இப்போ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுப்போம், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறதன் மூலயமா உயர்கல்வியில் அவங்க அதிகமாக சேருவாங்க. உயர்கல்வி நிறுவனங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் யாரு? இந்த தனியார், ஒன்று திமுக இல்லை அதிமுக கட்சிக்காரங்க. அவங்க தான் இங்கு உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், எல்லா கல்லூரியும் வச்சிருக்கிறது இவங்க தான். அப்போ அவங்களுக்கு கல்லா கட்டணுங்கிறதுக்காக இந்த 1000 ரூபாயை மாணவர்களுக்கு கொடுக்குறோம், இதன் மூலியமாக மாணவர்கள் போய் கல்வியில் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு படத்தை காமிச்சு அதை நம்ப வைத்து மாணவர்களுக்கு இதனால் நலன் ஏற்படுது அப்படின்னு மக்களை ஏமாற்றி இப்போ ஆட்சி முறிய போகிற இந்த 6 மாத காலகட்டத்துக்குள்ள மறுபடியும் 2008 போட்ட அதே மசோதாவை மறுபடியும் இந்த திமுக செயல்படுத்த துடிக்குது. இப்போ அக்டோபர் மாதம் வந்த அந்த சட்ட வரைவில் பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்திக்கலாம், அது அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தனியாராக மாற்றிக்கலாம், தனியாராக மாற்றின உடனே நீங்கள் உடனே பல்கலைக்கழகமாக அறிவிச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்குது, தனியார் பல்கலைக்கழகங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றப்பட்டிருக்குது. அதுக்கு சில சட்ட விதிகளை 2019 உருவாக்குனாங்க. 2019 விதிப்படி ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கணும், தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றணும் அப்படின்னா
கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடவசதி தேவை. அந்த இடவசதி கேட்கறது எதுக்குன்னா, ஒரு பல்கலைக்கழகம்னா அதில் இவ்வளவு மாணவர்கள் படிப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கும், அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இடவசதி வேணும்னு தான் 100 ஏக்கர் வேணும்னு ஒரு சட்ட விதியை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த திமுக அவர்களுடைய நலம் விரும்பிகள் சில பேர் பயன்பெறணுங்கிறதுக்காக அந்த சட்டத்தையும் உடைச்சு இப்ப கொண்டு வந்திருக்க மசோதால 25 ஏக்கர் இருந்தா போதும், நீங்க வந்து பல்கலைக்கழகமாக மாத்திக்கலாம், அதுவும் தனியார் பல்கலைக்கழகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் யாரு வேணாலும் இந்த விதியை பயன்படுத்தி நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு ஒரு சட்ட வரைவை இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பேராசிரியர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மாணவர்களுக்கு இது போய் இன்னும் சேரல. இதுல என்ன பெரிய சிக்கல் வரும் அப்படின்னா, மாணவர்களுடைய கல்வி, உயர்கல்வியில் வந்து தமிழ்நாடு தாங்க நம்பர் 1ல இருக்குதுங்க. உயர்கல்வி சேர்வர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாயிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் இந்த புதுமை பெண் திட்டம், இந்த நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம். இந்த திட்டத்தில் நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் காசுனால தான் இவங்க உயர்கல்வியில் அதிகமாக சேர்றாங்க அப்படின்னு தம்பட்டம் அடித்த திமுக அந்த உயர்கல்வியில் சேருவதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை இங்கேயே வச்சிருக்குது. இப்போ தனியார் பல்கலைக்கழகங்கள் அதிகமாக ஆயிடுச்சு, அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அதில் இப்போ இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லோருமே தனியார் மயம் ஒப்படைக்கப்படுவாங்க. தனியார் மயம் ஒப்படைக்கப்பட்டா அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை அப்படியே அந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வருது. ஏன்னா அரசு அதுக்கு மேலே அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணி செஞ்சவங்களுக்கு தனியாருக்கு மாற்றப்பட்ட பிறகு அவங்க சம்பளம் கொடுக்க முடியாது. அப்போ தனியார் தான் கொடுக்கணும். அந்த தனியார் பல்கலைக்கழகங்கள் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 லட்சம் ரூபா ஒரு பேராசிரியர் வாங்குறாங்க அப்படின்னா, தனியாருக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை அந்த பேராசிரியருக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களே வேலையை விட்டு போகணும்னு பணிச்சுமையை அதிகப்படுத்துவாங்க, தேவையில்லாத வேலைகளை அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களே அவங்க வேலையை விட்டு போகணுன்ற அளவுக்கு கொண்டு போவாங்க. இல்ல சம்பளத்தை குறைப்பாங்க, இஷ்டம்னா இரு, கஷ்டம்னா நீ போயிரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு இதே 2008 திமுக ஆட்சியில 3000 பேராசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுக்கு வந்து பரீட்சை வைக்கிறாங்க, நேர்முக தேர்வு வைக்கிறாங்க, அதுல தேர்ச்சியாகி பேராசிரியர்கள் 3000 பேர் உள்ள இருக்கிறாங்க. இப்ப அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாத்தையுமே நீங்க தனியார் மயப்படுத்திட்டா இந்த 3000 பேருக்கு யார் பதில் சொல்வார்? அந்த 3000 பேரும் வேலைக்கு வரும் பொழுது, நேர்காணல் நடத்தப்படும் பொழுது பணம் கொடுக்கப்பட்டிருக்குமா, கொடுக்கப்பட்டிருக்காதா? இது உள்ள வேலைக்கு சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும், பணம் கொடுத்துருப்பாங்க. 20 லட்சமோ 30 லட்சமோ அந்தந்த வேலைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி பேராசிரியர்கள் பணம் கொடுத்து தான் உள்ள வந்திருப்பாங்க. இப்போ அந்த பணத்துக்கு அரசு என்ன பதில் சொல்லும்? நாளைக்கு நீங்க அந்த தனியாருக்கு அப்படியே மாத்திட்டீங்கன்னா அப்ப அவங்க கொடுத்த பணம் போச்சு, அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளம் போயிடும். அந்த 2008 போட்ட 3000 பேரே அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்து பேராசிரியர்களாக இருக்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு சேர்ந்த பேராசிரியர்கள் இருப்பாங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதுல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. 4000 பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்குது. எங்க இருக்குது? அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இருக்குன்னு இவங்களே அறிவிப்பு வெளியிட்டாங்க. அந்த பணியிடங்களுக்கான தேர்வு நடத்தப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்தில் அக்டோபர் மாதம் அதே பணியிடங்கள் 4000 பணியிடங்களுக்கு வெளியிட்ட அந்த அறிக்கையை ரத்து செஞ்சுட்டு 2763 பணியிடங்கள், பேராசிரியர் பணியிடங்கள் தான் காலியா இருக்கு அப்படின்னு இதே திமுக அறிவிப்பு கொடுத்துச்சு. எப்படி 4000லேருந்து 2763 மாறுச்சு அப்படிங்கிற கேள்வியை யாருமே எழுப்பல. அப்படி எழுப்பி இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் அதனுடைய பின்னாடி என்ன நடந்திருக்குன்னா, இந்த 4000 பேர்ல 2763 பேரை மட்டும்தான் நாங்க எடுக்க போறோம், மீதி பணியிடங்கள்லாம் நிரப்பப்பட்டுருச்சு அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்ல வருதா? அப்படி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 2763 இடங்களுக்கான அறிவிப்பை இப்போ நீங்க வெளியிட்டு அதுக்கு டிஆர்பி பரீட்சை வந்து எழுதுறதுக்கு எல்லாத்தையும் நீங்க நடத்திட்டீங்க. அப்போ பரீட்சை எழுதுறதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு நீங்க இப்ப இதை தனியாருக்கு மாத்திட்டா அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? கிட்டத்தட்ட 12000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் இதுல பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் திமுக திட்டமிட்டு வலுக்கட்டாயமாக இந்த அரசாணையை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? யாரோ ஒரு சில தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக கோயம்புத்தூர்ல இருக்கிற பிஎஸ்ஜி, அதே போல மதுரையில் இருக்கிற தியாகராய கல்லூரி, அப்புறம் காரைக்குடியில் இருக்கிற கல்லூரி, இப்படி அவர்களுடைய லாபத்திற்காக அவங்க வருமானம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக திமுக இந்த அரசாணையை வெளியிட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. கல்வி இங்க வியாபார பொருளாக மாறிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே மாணவர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அரசு பள்ளியில் படிக்கிறவங்களோ, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கோ, அவங்க அங்கேயும் பணம் கட்டி தான் படிக்கிறாங்க. அரசு பள்ளிகளில் மட்டும்தான் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது. ஆனால் அங்கேயும் சரியான ஆசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கறது இல்லை, எக்கச்சக்க குளறுபடி. அதை மீறி அவன் படிச்சுட்டு வந்து உயர்கல்வியில் சேரலாம் அப்படின்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் இங்கே படித்தா நமக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்,
கட்டணம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்பித்தான் அந்த மாணவர்கள் அங்கே போய் சேர்றாங்க. இப்போ அரசு உதவி பெறும் கல்லூரிகள் எல்லாத்தையும் நீங்கள் தனியாருக்கு கொடுத்துட்டீங்க, தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிட்டீங்கன்னா அவன் வைக்கிறது தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அவன் வைக்கிறது தான் கட்டணம். அந்த கட்டணத்தை மாணவர்களால் செலுத்த முடியுமா? நீங்கள் கொடுக்குற புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்குற 1000 ரூபாயோ அல்லது நான் முதல்வன் திட்டத்தில் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாயோ, தமிழ் புதல்வன் திட்டத்தில் நீங்கள் கொடுக்குற காசோ, இந்த காசு இது இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு, இதை வைத்து அவர்கள் நிர்ணயிக்கின்ற தனியார் பல்கலைக்கழகங்கள் நிர்ணயிக்கின்ற தொகையை அவர்களால் செலுத்த முடியுமா? கட்டணம் செலுத்த முடியுமா? அப்போ அவன் எப்படி கல்லூரிக்கு போவான்? உயர்கல்வியில் எப்படி சேருவான்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமலா ஒரு தற்கூரி முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாரு? உயர்கல்வியில் சேர்றதுக்கு தான் இந்த 1000 ரூபாங்கிறீங்க. 1000 ரூபா தான் ஃபீஸ் வாங்குறானா? மாதம் 1000 ரூபா, வருஷத்துக்கு 12000 ரூபா கொடுத்தா போதுமா? தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அந்த நாம்சை கொண்டு வருவீங்களா? என்னதான் நீங்கள் தனியார் பல்கலைக்கழகமாக இருந்தாலும் இடஒதுக்கீட்டு முறையை நீங்கள் பின்பற்றணும். சொல்ல முடியுமா திமுகவால்? இதுல சமூக நீதி, சமத்துவம், எல்லாரும் ஆட்சி நாங்கள் கொடுக்குறோம், அப்படி யாருமே பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு இங்கே உட்காந்து மேடையில் பேசுறது. ஆனால் அங்கிட்டு போய் அரசாணை வெளியிடுறது, தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கங்க, தனியார் பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படும்னுவா. இப்போ ஏற்கனவே அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றணும். அதில் உள் இடஒதுக்கீடு அப்படின்னு 7.5 விழுக்காடு அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு, அரசு மாணவர்களுக்கு அங்கே வந்து உள் இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க. இப்போ அதையெல்லாம் தனியார் அப்படியே செயல்படுத்துவாங்களா? தனியார் செயல்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்க முடியுமா? தனியாரை வந்து யாருக்கும் கட்டணம் வாங்காம இவங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டாங்க, அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சுட்டாங்க, அதனால இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இவங்களுக்கு கட்டண சலுகை கொடுப்போம்னு தனியார் யூனிவர்சிட்டி அப்படி நடக்குமா? தனியார் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி இதுவரை எப்படி அது நடந்திருக்குது? வெறும் பணம். அங்கே பணத்தை கொண்டு போய் கொடுத்தா நீ பரீட்சை எழுதாம போ. ஆந்திராவிலாம் நிறைய யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆந்திராவில் பயிற்சி எடுத்துட்டு ஆந்திராவில் படிக்கின்ற மாணவர்களை இங்கே எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை மற்ற வேலை எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஆந்திராவிலேருந்து வந்து போனால் முன்னுரிமை கிடையாது. ஏன்னா அங்கே காசு கொடுத்து பாஸ் ஆகிறாங்கிறது அங்கே தெரியுது. அதுபோல யூனிவர்சிட்டிகளை தமிழ்நாட்டில் உருவாக்குறது தான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வேலையா? அப்போ பணம் இருக்கிறவன் மட்டும்தான் படிக்க முடியும், பணம் இருக்கிறவன் மட்டும்தான் உயர்கல்வியில் சேர முடியும் அப்படிங்கிற நிலைமை உருவாகுமா, உருவாகாதா? இதெல்லாம் தெரிஞ்சு இந்த அரசாணையை நீங்கள் எப்படி வெளியிட்டீங்க? சமூக நீதி பின்பற்றப்படாது, இங்கே வந்து பணம் கொடுத்தா மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அப்போ அரசினுடைய வேலை என்ன? அரசினுடைய நோக்கம் என்ன? இதில் நீங்கள் ஒரு தனியார் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் தனியாராக மாற்றிக்கங்க, பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கங்க அப்படின்னு 100 ஏக்கரை 25 ஏக்கரா குறைச்சி நீங்கள் அறிவித்தால் தமிழ்நாட்டில் நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்துடும். ஏன்னா 25 ஏக்கருக்கு மேலே நிறைய பேர் கல்லூரிகள் வச்சிருக்கிறாங்க. நான் படித்த கல்லூரியே கிட்டத்தட்ட 40 ஏக்கருக்கு மேலே இருக்குது. அவங்க அந்த இடத்த கணக்கு காமிச்சு அவங்க பல்கலைக்கழகமாக மாற்றிட்டா அப்போ கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கும்? அப்போ கல்வி தரமற்ற கல்வியாக மாறிடும். இப்போ ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் பொறியியல் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற மதிப்பு, இப்போ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தில் நீ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிற அப்படின்னா ஓரளவுக்கு மதிப்பான். ஆனால் அதுவே ஒரு தனியார் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு போனா அப்படின்னா 10ஓட 11 இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் விட்டுருவான் அதோட. அப்போ அந்த இடத்துல அந்த கல்விக்கான எந்த முன்னுரிமையுமே, கல்விக்கான அங்கீகாரமே கிடைக்காம போயிடும். அப்படி தனியார் யூனிவர்சிட்டியை உருவாக்குறதன் மூலியமா இங்கு கல்வி வியாபாரமாக மாற்றப்படுமே ஒழிய ஒரு பொழுதும் கல்வியினுடைய தரம் உயராது. ஒரு பக்கம் கல்வி கற்க முடியாம, உயர்கல்வியில சேர முடியாம இப்படி மசோதாக்களை போட்டு, அரசாணைகளை போட்டு கல்வியில சேர விடாம பண்றீங்க. இன்னொரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு மாநாடு போடுறீங்க. எதுக்கு இந்த பெருமை பீத்தல்? இப்படி ஒரு பெருமை பீத்தல் கட்சியை இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்துருக்குதா? இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்துருக்குதா? எதுக்கு எடுத்தாலும் பெருமை. முதலமைச்சர் தவிடுபடி ஆக்கிட்டாருங்க. நீங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சிங்கிற கட்சி இருக்குது இல்ல, அந்த கட்சி வந்து உயர்கல்வியில யாரையுமே சேர விட மாட்டேங்குது. 12ஆம் வகுப்போட குலத்தொழிலை வந்து கத்துக்க சொல்லுது, குலத்தொழில் வேலையை செய்ய சொல்லுது. அதுக்கெல்லாம் மாற்று நாங்க தான். முதலமைச்சர் எல்லாத்தையும் அடிச்சு தவிடுபடி ஆக்கி இந்த மாதிரி நான் தமிழ் புதல்வன் திட்டத்தில், புதுமை பெண் திட்டத்தில் காசை கொடுக்குறோம். அந்த புதுமை பெண் திட்டத்தை இதே அமைச்சர், அவங்க கட்சியில் இருக்கிறவங்க, இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் எவ்வளவு கேவலமாக பேசினார். பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம், இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், அதை வச்சு அம்மாக்களுக்கு 1000, மாணவிகளுக்கு 1000 ரூபா கொடுக்கறத வச்சு அவங்க செல்போன் வாங்கிக்கங்க, அதில் சிம் கார்டு வாங்கிக்கங்க, நைஸாக யார்ட்டையாவது பேசுங்க அப்படின்னு பெண்களை இழிவு செய்தார்கள். அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு அந்த திட்டத்தையும் இப்படி அதில் பாதாளத்தில் போட்டு உயர்கல்வி படிக்க விடாமல் பண்ணுறீங்களே. இப்போ பிஜேபிக்கும் உங்களுக்கும் என்ன மாற்று? இப்போ 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒருத்தன் படிக்கிறான், பள்ளிக்கூட மாணவன் படிக்கிறான், மாணவனோ மாணவியோ, உயர்கல்வியில் சேர முடியல. இப்போ தனியார் பல்கலைக்கழகங்களாக எல்லாம் மாறிடுச்சு. தனியார் பல்கலைக்கழகங்களில் ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபா கட்டணும் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபா நீ கொடுக்குற 12,000 ரூபாய்க்கும் அவன் கொடுக்குற 2 லட்சம் ரூபா கொட்டேஷனுக்கும் எப்படி ரெண்டுத்துக்கும் மீட் அவுட் ஆகும்? எப்படி அவங்க போய் அதில் பணம் செலுத்துவாங்க? எப்படி அவங்க போய் படிப்பாங்க? அப்போ உயர்கல்வி அதில் பாதிக்கப்பட்டோம். உயர்கல்வி பாதிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க?
குடும்ப வறுமை இருக்கும், குடும்பத்தில் ஏழ்மை நிலை இருக்கும். திமுக ஆட்சியில் அப்படியே பொற்கால ஆட்சி கொடுத்துட்டோன்னு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இங்கே பெருமை பித்தல் பேசுறது. அப்படி பெருமை பித்தல் பேசுகிற அளவுக்கு உங்களுடைய வறுமையை ஒழிக்கிறதுக்கான வேலை திட்டம் ஏதாவது இருக்கா? அப்போ அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஆகிடும். அப்போ அவங்களுடைய கல்வி, உயர்கல்வி பாதியிலே நின்று போயிடும். அவங்க படிக்க மாட்டாங்க, அடுத்து வேலைக்கு போவாங்க. எந்த வேலைக்கு போவாங்க? 12வது படித்தவனுக்கு தனியார் நிறுவனம், ஐடி கம்பெனி நீ கூட்டு வர்ற, அங்கேருந்து ஃபோர்டு நிறுவனத்தை கூட்டு வர்றேன், ஹுண்டாய் நிறுவனத்தை கூட்டு வர்றேன், அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வந்து இது பண்ணியிருக்கிறாங்க, தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வந்து தொழில் தொடங்கி இருக்குது. அப்படி வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் 12வது படித்தா போதும்பா, எனக்கு நான் வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறேன், நான் வேணா மாரியாத்தா கோயிலில் சத்தியமன்ட்டா வர்றான், அவன் உடனே வேலை வாய்ப்பு கொடுத்துருவானா? அப்போ அவன் வேலை கொடுக்க மாட்டான். அப்போ அப்பா பண்ணுற தொழிலோ அம்மா பண்ணுற தொழிலோ ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்கள அந்த வேலையை அவன் செய்வான். அப்போ அதுக்கு பேர் என்ன? குலக்கல்வி தானே, குலவேலை தானே. அவங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாங்களோ அவங்க பானை செய்கிறாங்கன்னா இவனும் பானை செய்ய போயிடுவான், அவங்க முடிவெட்ட போகிறாங்கன்னா இவங்களும் முடிவெட்ட போயிடுவாங்க. அப்படி அந்த தொழிலில் தானே ஈடுபட்டுவாங்க. அப்புறம் என்னத்தை நீங்கள் போய் மாற்றிட்டீங்க? பிஜேபிக்கு மாற்று திமுகன்னு எந்த இடத்துல சொல்கிற? முழுக்க வாய் முழுக்க பொய். எதனால இந்த சட்டத்தை, இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க தெரியுமா? பிஎஸ்சி கல்லூரி, முக்கியமாக கொண்டு வந்தது பிஎஸ்சி கல்லூரிக்கு தான். பிஎஸ்சி கல்லூரியுடைய நிறுவனர் யாரு, அவங்க யாருன்னு வேர் தேடி போனா அங்கே இருக்குதுங்க இந்த லூ பாசம், இந்த திராவிட லூ பாசம் அங்கேயும் இருக்கு. அங்கே பேர் வைக்கிறான், பாலத்துக்கு பேர் சீட்டி நாயுடு அப்படின்னு பேர் வைக்கிறான். இப்போ கல்லூரிகளை வந்து தனியார் பல்கலைக்கழகங்களாக, அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்ட வரைவை கொண்டு வந்து அதில் யாரை வாழ வைக்கிறாரு? அந்த பிஎஸ்சியினுடைய ஓனர் யாரு? பிஎஸ் கோவிந்தசாமி நாயுடு. உங்க நாயுடு பாசத்தை இதுல மட்டும் தான் காட்டுவீங்களா? இதுல பிஜேபி அவங்க குறை சொல்றது அம்பானி அதானி என்ற 2 தனிப்பெரும் முதலாளிகளை வாழ வைக்கிறதுக்காகவே ஆட்சி அதிகாரம் செய்யறாங்க, அவங்க அவர்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிறது. அப்ப நீங்க யாரு? நாயுடுகளின் நண்பர்களா? நாயுடுகளுடைய உறவின் முறையா? உங்களுக்கு நாயுடுகளை மட்டும் தான் வாழ வைக்க தெரியுமா? திருவண்ணாமலை மாவட்டத்தை முழுக்க நாயுடுகளுக்கு தாரை வாத்தாச்சு. அங்கே முழுக்க எல்லாருமே பிறமொழி பேசக்கூடியவங்களுக்கு வாழ வைக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்து அங்கே ஒரு மாவட்டத்தை காலி பண்ணியாச்சு. இப்போ கோயம்புத்தூரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறது. பேர் வச்சா சீட்டி நாயுடுன்னு பேர் வைக்கிறது. அடுத்து கோவிந்தசாமி நாயுடுனுடைய கல்லூரியை தனியார் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாற்றுறதுக்கான முயற்சி, அதுக்காக ஒரு அரசாணை. அப்போ நீங்கள் யாரு? 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? முழுக்க முழுக்க ஏமாத்துறதுல பிஹெச்டி வாங்கினவங்க இந்த திராவிட கும்பல், திமுக கும்பல் பிஹெச்டி வாங்கினவங்க. இதே பேராசிரியர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பேராசிரியர்கள்ட்ட என்ன வாக்குறுதியை சொல்லி நீ அதிகாரத்துக்கு வந்த? யூஜிசியில் என்ன தொகை கொடுக்க சொல்கிறாங்களோ, பிஹெச்டி படித்தவங்களுக்கு, தனியாக எம்ஃபில் படித்தவங்களுக்கு என்ன ஊக்கத்தொகை கொடுக்க சொல்கிறாங்களோ பேராசிரியர்களுக்கு, அதை வந்து நாங்கள் அப்படியே கொடுத்துருவோன்னு சொன்னேன். இது வரைக்கும் கொடுத்துருக்கியா? அதை கொடுக்கல. அதே போல ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம், பழைய அரசு ஓய்வூதிய திட்டத்தை, அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பேராசிரியர்கள், திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்ட 3000 பேராசிரியர்கள், அதுக்கு பின்னாடி நியமிக்கப்பட்ட பேராசிரியர்கள், அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் சொன்னது நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் அப்படியே அமல்படுத்திடுவோம், அப்போ உங்களுக்கு அதுக்கு நிகரான உங்களுக்கு வருமானம் வரும், உங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்தினேன். அப்புறம் நிரந்தர பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஏமாத்தினேன். இப்படி பேராசிரியர்களை ஒரு பக்கம் ஏமாற்றி, ஆசிரியர் பெருமக்களை ஏமாற்றி, மருத்துவர்களை ஏமாற்றி, செவிலியர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக ஏமாற்ற முடியும் அப்படின்னா அது திமுக கும்பலால் மட்டும்தான் முடியும். அப்படி திருட்டுத்தனம் பண்ணி அதிகாரத்திற்கு வந்து அந்த அதிகாரத்தை வைத்து நீங்கள் சோறு திங்கிறதுக்கு பதிலாக முக்தாரை பார்த்து அண்ணன் மன்சூர் அலிகான் சொன்னார்ல, நாண்டுகிட்டு சாகு அப்படின்னு, அந்த மாதிரி நாண்டுகிட்டு செத்து போயிடலாம்.